இந்த வீடியோவில் இன்வெஸ்டிங்கும் ட்ரேடிங்குள்ள வித்தியாசம் என்ன, நம்ம ஏன் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். நம்ம ஷேர் மார்க்கெட் அண்ட் கிரிப்டோவில் இன்வால்வ் ஆகியிருக்கோம்னா இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சரியாக புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சொல்ல போனால் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோக்குள்ளே போக முன்னாடியே நம்ம இதை தெரிஞ்சுட்டு தான் உள்ளேயே போகணும். ட்ரேடிங்லேயும் சரி இன்வெஸ்டிங்லேயும் சரி இந்த விஷயத்தை நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. முதலாவது, நம்ம என்ன டைப் ஆஃப் பர்சனாலிட்டி, நம்மளோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் எப்படி இருக்கு, எந்த விஷயங்கள் நம்மளோட எமோஷனை ரொம்பவே ட்ரிகர் பண்ணுது, இப்படி நம்மளோட கேரக்டரே தெரியாமல் உள்ள போறதுனால ஒரு நல்ல இன்வெஸ்டரா வரக்கூடியவங்க கூட ட்ரேடிங்ல மாட்டிக்கிட்டு நிறைய காசு தொலைக்கிறாங்க. அதே ட்ரேடிங்ல சக்சஸா வரக்கூடியவங்களும் ஒரு சில பிழையான வழிகாட்டுதல்னால அவங்களோட ட்ரேடிங் கெரியரையும் ரொம்ப சீக்கிரமா முடிச்சுக்கிறாங்க. அப்ப இந்த வீடியோல ரொம்ப கிளியரா நமக்கு எது சரி வரும், எதை சூஸ் பண்ணணும், நம்ம எந்த இடத்துல தவறுகள் பண்றோம்னு பார்க்கலாம். அப்ப ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்டிங்கும் உள்ள வித்தியாசத்தை ஒவ்வொன்றா பார்த்தோம்னா, ட்ரேடிங்னு சொல்றது ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்டாக்கையோ கிரிப்டோவையோ வாங்கி அதனோட பிரைஸ் டிஃபரண்ட்டை வச்சு அதுல ஒரு லாபம் பார்க்கறது. எக்ஸாம்பிள், இப்ப டாடா கம்பெனியோட ஷேர் 100 ரூபாய்னா அதை வாங்கி அதோட பிரைஸ் 110 ரூபாய் போனது அதை வித்துட்டு 10 ரூபாய் லாபத்தோட வெளியில வருது. இதுக்கு நம்ம எடுத்துக்கிற நேரம் எவ்வளவு? ஷார்ட் பீரியட். ஷார்ட் பீரியட்னா 1 நிமிஷமா இருக்கலாம், 5 நிமிஷமா இருக்கலாம், ஒரு நாளைக்குள்ள இருக்கலாம், ஒரு வீக்கா கூட இருக்கலாம். பட் மோஸ்ட்லி 6 மாசத்தை தாண்டறது இல்ல. நம்ம ஒரு பிரைஸ்ல வாங்குறோம், ஒரு குறிப்பிட்ட அளவு லாபத்தை எதிர்பார்க்கிறோம், நம்மளோட டார்கெட் வந்துச்சா ஷேரை வித்துட்டு வெளியில வந்துடுறோம். இதான் ட்ரேடிங்கோட நோக்கம். அப்ப இதோட கோல் குயிக் ப்ராஃபிட், குறுகிய காலத்துல லாபத்தை எதிர்பார்க்கிறது. அதே இன்வெஸ்ட்மெண்ட்னா இதுல நம்மளுடைய நோக்கம் குயிக் ப்ராஃபிட் இல்ல, நீண்ட காலத்துல ஒரு கம்பெனி எப்படி வளரும்னு கணிச்சு அதன் மேல முதலீடு பண்றது. ஒரு கம்பெனியோ கிரிப்டோவோ அதனுடைய நோக்கம், அதனுடைய பிசினஸ் மாடல் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபியூச்சர்ல இது சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்ல இப்ப அது சக்சஸா தான் இருக்கு, தொடர்ச்சியா மேல போக வாய்ப்பு இருக்குன்னு நம்பி அதனுடைய பங்குகளை வாங்குறது. எக்ஸாம்பிள், இப்ப ஆப்பிள் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க, அவங்க இன்னொரு கம்பெனியும் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அப்போ ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா இருக்க கம்பெனி இன்னொரு கம்பெனியும் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லி அதுல முதலீடு பண்ண பாக்குறது. இந்த மாதிரி நீண்ட காலத்துக்கு பிளான் பண்றது. அதாவது அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னரா இருந்தா நம்ம எப்படி யோசிப்போம், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அணுகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்ல இவ்வளவு நாள்ல இவ்வளவு பெருசா இந்த கம்பெனி வளரும்னு சொல்ல முடியாது, பட் நீண்ட காலத்துல அந்த கம்பெனியோட பெருமதி கூடும் அப்படின்னு நம்புறோம். நீண்ட காலம்னா 1 வருஷத்துக்கு மேல, 5 வருஷத்துக்கு மேல என்ன நடக்கும்னு எதிர்பார்த்து அந்த கம்பெனி மேல காசை போடுறது தான் இன்வெஸ்டிங். அப்ப முதல் வித்தியாசம் என்ன? டைம் ஃப்ரேம். ட்ரேடிங்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், இன்வெஸ்டிங்னா லாங் டேர்ம் கோல்ஸ். இப்போ இது ரெண்டும் எதன் அடிப்படையில் ஒர்க் ஆகுது? ட்ரேடிங்ல ரோல் பிளே பண்ற விஷயங்கள் 1 2 இல்ல, பெரிய லிஸ்டே இருக்கு. முக்கியமா இதனுடைய பிரைஸ் செக்ஷன், எந்த பிரைஸ் செக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட்டோட மூட், மார்க்கெட் புல்லிஷா இருக்கா பேரிஷா இருக்கா, டைம் ஃப்ரேம் 1 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள ஸ்கேல்ப் பண்றோமா, இல்ல மார்னிங் டு ஈவினிங் குள்ள டே ட்ரேட் பண்றோமா, இல்ல 1 வீக் மேல ஹோல்ட் பண்ணி ஸ்விங் ட்ரேட் பண்றோமா, ட்ரேடிங் டைப் ஸ்பாட் ட்ரேடிங்கா, ஃபியூச்சர்ஸா, மார்ஜினா, ஆப்ஷனா, இப்படி லிஸ்ட் கோஸ் ஆன். அப்ப இது எல்லாத்தையும் ஒரே விஷயமா சொல்லணும்னா ட்ரேடிங்ல டெக்னிக்கல் சைடு ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு தூரம் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அவ்வளவு தூரம் அது நம்மளுடைய ட்ரேட்ல பெரிய ரோல் பிளே பண்ணும். அதே இன்வெஸ்டிங்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஃபண்டமெண்டல்ஸ். என்ன கம்பெனி, என்ன இண்டஸ்ட்ரி, எதுக்காக அந்த கம்பெனி ஒர்க் ஆகுது, ஃபியூச்சர்ல அது என்ன பிளான் வச்சிருக்கு, அதனுடைய கம்பெடிட்டர்ஸ் யாரு, அதனுடைய கம்பெடிட்டர்ஸ்ல இருந்து இந்த கம்பெனி எப்படி வித்தியாசப்படுது, அதோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, ஆல்ரெடி அது பெரிய கம்பெனினா பாஸ்ட்ல அது எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை நம்பி போறது தான் இன்வெஸ்டிங். இந்த இடத்துல நம்ம சார்ட்ஸ் ரீட் பண்ணணும், டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. ஒரு கம்பெனி இருக்கு, அதனுடைய பிசினஸ் மாடல் என்னன்னு நமக்கு புரியுது, ஃபியூச்சர்ல பெருசா வளரும்னு நினைக்கிறோம், அதனுடைய பேலன்ஸ் ஷீட், ஏர்னிங்ஸ் எல்லாமே நமக்கு புரியுது. அப்ப நம்மளும் அந்த கம்பெனில ஒரு பங்கு எடுத்துக்கலாம்னு பாக்குறோம். அப்ப ரெண்டாவது விஷயம், ட்ரேடிங்ல டெக்னிக்கல் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இன்வெஸ்டிங்ல ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவதானிக்கணும். இப்போ இது ரெண்டுலயும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ட்ரேடிங்ல உள்ள போகும்போது நம்மளுடைய கோல் என்னன்னு நமக்கு கிளியரா தெரியும். 1000 ரூபா வச்சு ட்ரேட் பண்றேன், 10% ப்ராஃபிட் டார்கெட் பண்றேன், 110 வந்துச்சுன்னா என்னோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துடுவேன். டே ட்ரேட் தான் பண்ண போறேன், மார்னிங் 10 மணிக்கு என்டர் ஆகிறேன், ஈவினிங் 2:30க்கு லாபமோ நஷ்டமோ என்னோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துட போறேன். அதே மாதிரி எப்ப ட்ரேட் பண்ணணும், எப்ப எந்த ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட் புல்லிஷா இருக்கு லாங் பண்ண போறோமா, இல்ல மார்க்கெட் பேரிஷா இருக்கு ஷார்ட் பண்ண போறோமா, இல்ல மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு எந்த ட்ரேடும் எடுக்காம இருக்க போறோமா, இப்படி ஒரு ட்ரேடுக்குள்ள என்டர் ஆக முன்னாடியே இந்த ட்ரேட்ல என்னோட லாபம் இவ்வளவுதான், என்னோட ரிஸ்க் இவ்வளவுதான் நமக்கு கிளியரா தெரியும், கிளியரா தெரியணும். ஆனா இன்வெஸ்டிங்னா அப்படி இல்லை. என்னோட கோல் லாங் டேர்ம் தான், 1 வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ண நான் ரெடி. இன்னைக்கு 1000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், 5 வருஷத்துல அது 10,000 ஆனாலும் ஓகே தான், 10 லட்சம் ஆனாலும் ஓகே தான், எனக்கு ஷார்ட் டேர்ம்ல என்ன நடந்தாலும் கவலை
தேவை இல்லை. இந்த கம்பெனி மேலே இந்த இண்டெக்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி உள்ளே வர்றது தான் இன்வெஸ்டிங். அப்போ நமக்கு கம்பெனி மேலே வளரும்னு தெரியும், எவ்வளோன்னு தெரியாது. நம்மளுடைய கணிப்பு படி நீண்ட காலத்தில் அது மேலே போகும். குறுகிய காலத்தில் நம்ம அதை விற்க போகிறதில்ல. நம்மளால் முடிஞ்ச டைம்ல எல்லாம் அந்த கம்பெனியோடைய பங்குகளை வாங்கிட்டே இருக்க போகிறோம். அதே மாதிரி ட்ரேடிங்கோட கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளுடைய ரிஸ்க் எஃபர்ட் எல்லாமே குறைவு. ட்ரேடிங்ல ஈச் ட்ரேட் என்டர் ஆகும் போதும் நம்மளுடைய டைமை செலவழிக்க ரெடியா இருக்கணும். இன் கேஸ் நம்மளுடைய ட்ரேட் தவறான சைட்ல போனாலும் நம்மளுடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணவோ இல்லை க்ளோஸ் பண்ணவோ தெரியணும். அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரேட்லையும் நம்மளுடைய ப்ராஃபிட்டோட சேர்த்து ரிஸ்கையும் பிளான் பண்ணிட்டே தான் போகணும். எல்லா ட்ரேடும் நமக்கு ப்ராஃபிட்டை மட்டுமே கொடுக்கறது இல்லை. குறிப்பிட்ட ட்ரேட்ஸ் ஃப்ரீக்வெண்டா நமக்கு நஷ்டத்தையும் தரலாம். ஆனால் இன்வெஸ்டிங்ல அப்படி இல்லை. இதனுடைய டைம் ஃப்ரேம் அதிகம்ன்றதுனால கோல் லாபம் மட்டும்தான். மோஸ்ட்லி அது கிடைக்கவும் சான்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம இதுக்கு செலவழிக்கிற டைமும் ட்ரேடிங்கோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறைவு. ஓகே, இப்போ எதனால இது ரெண்டை பத்தியும் ஸ்டார்ட்லேயே தெரிஞ்சுக்கணும். ட்ரேடிங்கும் சரி இன்வெஸ்டிங்கும் சரி இதனுடைய நோக்கம் காசோட பெருமதியை கூட்டணும். கரெக்ட். இன்வெஸ்டிங்கை சின்னதாக பண்ணாலும் ரொம்பவே டிசிப்ளினாக பண்றவங்களும் இருக்காங்க. ட்ரேடிங்கை ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக எடுத்து செய்கிறவங்களும் இருக்காங்க. இன்வெஸ்டிங்கும் சரி ட்ரேடிங்கும் சரி இன்னொருத்தங்க மூலமாக தான் நமக்கு தெரிய வருது. ஆனால் அவங்க பண்றதே நம்மளும் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. நமக்கு எந்த அளவு ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆக முடியும்ன்றதை பொறுத்து நமக்கு தேவையானதை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா இந்த விஷயங்களுக்கு நீங்க கேப்பபிளா இருக்கீங்களான்னு கொஞ்சம் கவனிங்க. நம்பர் 1, ட்ரேடிங் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். டெக்னிக்கல் சைடை ஃபுல்லா கரைச்சு குடிக்க நீங்க ரெடியா? மானிட்டருக்கு முன்னாடியே அதிகமா டைம் செலவழிக்க நீங்க ரெடியா? இது முதல் விஷயம். நம்பர் 2, ட்ரேடிங்ல உங்களுக்கு 100% டிசிப்ளின் வேணும். இப்போ நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே, ட்ரேடிங்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஒரு பிளான் கிரியேட் பண்றேன், என்ன நடந்தாலும் அந்த பிளானை ஃபாலோ பண்ணுவேன், லாபமோ நஷ்டமோ பிளான் படி தான் என்னோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு நீங்க ரெடியா? இது ரெண்டாவது. நம்பர் 3, ட்ரேட் பண்ண உங்ககிட்ட கேபிட்டல் இருக்கா? நீங்க எவ்வளவு லாபம் எதிர்பார்க்குறீங்க? எவ்ரி மந்த் 50,000 லாபம் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த லாபத்துக்கு எவ்வளவு கேபிட்டல் தேவைப்படும் உங்களுக்கு தெரியுமா? நம்பர் 4, உங்ககிட்ட பேஷன்ஸ் இருக்கா? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ட்ரேடிங்ல உங்களுக்கு 10% மட்டும்தான் வேலை இருக்கு. நீங்க எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, ட்ரேடிங் இஸ் அ போரிங் ஜாப்னு தான் சொல்லுவாங்க. பட் இட் மேக்ஸ் ஈஸி மணி. அது ஒரு சைடு இருந்தாலும் ஒன்ஸ் நீங்க ஒரு வெல் ட்ரெயின்டு ட்ரேடர் ஆகிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க வெயிட் மட்டும் தான் பண்ணுவீங்க. இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்க முடியும்னா, இந்த விஷயங்களுக்கு நீங்க ரெடினா, ஐ திங்க் நீங்க ஒரு நல்ல ட்ரேடர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பேப்பர் ட்ரேடிங்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு பிளான், உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரியல் மணியை உள்ள போடுங்க. அவசரப்பட்டு ட்ரேடிங்கை ஒரு கேரியரா சூஸ் பண்றேன்னு தவறான ரூட்ல போகாதீங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், இவ்வளவு தூரம் நம்ம ட்ரேடிங்கை பத்தி பேசுனதே புரியலனா, வெல்கம் டு இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டி. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல் செட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே டைவர்சிஃபிகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ நீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போகும்போது அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி நாலேஜை வளர்த்துக்கிறதுல உங்களுடைய டைமை கொஞ்சம் செலவழிங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போகும்போது நீங்களா சுயமான முடிவுகளை எடுக்கலாம். ஸோ எய்தர் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங், இது ரெண்டுல ஒன்று நம்ம எல்லாராலையும் கண்டிப்பாக சூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவை நான் பண்றதுக்கான மெயின் ரீசன், இப்போ நிறைய பேர் ட்ரேடிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சு கொடுக்குறாங்க, நிறைய பேர் காசு கட்டி படிக்கிறாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் டீச் பண்றவங்க கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெளிவா இருங்க. லாபத்தை எதிர்பார்த்து தான் படிக்கிறோம், ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்றோம், எல்லாம் ஓகே. பட் ட்ரேடிங் பத்தி முன்னாடி பேசின விஷயங்களுக்கு நம்ம எலிஜிபிளா இருக்கமான்னு கொஞ்சம் யோசிங்க. அதுக்காக ட்ரேடிங் பண்ண முடியாதுன்னு இல்லை, நிறைய பேர் ட்ரேட் பண்றாங்க, நிறைய பேர் சக்சஸும் ஆகுறாங்க. தவறான இடத்துல மாட்டி தவறான வழியில போய் உங்க ட்ரேடிங் கரியரை குயிக்கா முடிச்சுக்காதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்க ஃபெயிலே ஆகிட்டீங்கனாலும் டோன்ட் வரி, யூ கேன் ஆல்வேஸ் சூஸ் டு இன்வெஸ்ட். எனி ஒன் கேன் இன்வெஸ்ட். ஸ்டார்ட்லேயே ஒரு கிளியரான ரூட்டை சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எதுவும் கிடைச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.